அனைவருக்கும் அமைதிக்கான நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ஓம் சாந்தி என்று கூறுகின்றோம். நான் அதை மீண்டும் கூற விரும்புகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்பதன் அர்த்தம் நான் ஓர் அமைதியான ஜீவன். 3 தடவைகள் ஓம் சாந்தி என்பது நான் ஓர் அமைதியான ஜீவன், அத்துடன் நான் அமைதி கடலின் குழந்தை, நான் அமைதி தாமத்தில் வசிப்பவர். நீங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பில் எங்கு சென்றாலும் ஓம் சாந்தி என்ற இந்த வார்த்தையை கேட்பீர்கள். நாம் சக்தியின் எதிர்காலத்தை பற்றி பேசுகின்றோம். அதுதான் இந்த ஒன்று கூடலின் கருப்பொருள். சக்தி என்பது என்னவென்று புரிந்து கொள்வதற்கு நாங்கள் இந்த சக்தி என்னும் வார்த்தையை 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். ஒன்று பௌதீகமான சக்தி, மற்றது ஆன்மீக சக்தி. பௌதீக சக்தி என்பது வெளிப்புறமாக இருக்கும் சக்தி. ஆன்மீக சக்தி என்பது உள்முகமாக உள்ள சக்தி. என்ன வகையான சக்தியை நாங்கள் விரும்புகின்றோம்? பௌதீக சக்தியானது வெவ்வேறுபட்டதாக இருக்கலாம். நாங்கள் கூறுகின்றோம் இயந்திர வலிமை, ஆள் வலிமை, பணத்தின் வலிமை, சடப்பொருளின் வலிமை, தசை வலிமை. நாங்கள் இந்த 5 வகையினையும் கொண்டுள்ளோம். இவை அனைத்தும் பௌதீகமான சக்திகள். இந்த வகையான சக்திகள் தற்காலிகமானவையே. இன்று ஒருவர் தன்னிடம் இருக்கும் பணத்தை இட்டு பெருமைப்படுகின்றார். ஏனென்றால் பணம் என்பதும் பெரிய வலிமைதான். ஆனால் நாளையே அவர் ஏழையாகவும் ஆகலாம். அவர் நஷ்டத்திற்குள் போகலாம். இன்று அவர் அவருடைய தசை வலிமையை காட்டலாம், நான் மிக வலிமையானவன் என்று. நாளை அவருக்கு ஏதாவது ஒன்று நிகழலாம். நாங்கள் மனித வலிமையை பற்றி கூறுகின்றோம். ஆனால் நாளை யாராவது உங்களை ஏமாற்றினால், இன்று நாங்கள் கூறுகின்றோம் நான் மனித சக்தியை கொண்டுள்ளேன், என்னை ஆயிரக்கணக்கானோர் பின்பற்றுகின்றார்கள். ஆனால் நாளையே அவர்கள் அனைவரும் என்னை ஏமாற்றலாம். ஆகவே இந்த பௌதீக சக்திகளானது தற்காலிகமானதே. இன்று நாங்கள் அதை வைத்திருப்போம், ஆனால் நாளை அது இல்லாமல் போகலாம். ஆனால் பிரதானமான சக்தி உள்முகமான சக்தி. நாங்கள் அதை ஆன்மீக சக்தி என்று அழைக்கின்றோம், மன வலிமை என்று அழைக்கின்றோம். அதுதான் எதிர்காலம். அந்த சக்தியே எதிர்காலமாக இருக்கும். ஏனென்றால் பௌதீக சக்தியை நாம் பார்த்திருக்கின்றோம். இது கலியுகத்தின் இறுதி என்பதை நாம் அறிவோம். நாங்கள் எங்களுடைய அமைதியையும் அன்பையும் சந்தோஷத்தையும் இழந்துவிட்டோம். எங்கள் வாழ்வின் அனைத்து பெறுமதியையும் இழந்துவிட்டோம். இந்த பௌதீக சக்திகளிடம் சென்றதால் நாம் அவை அனைத்தையும் இழந்துவிட்டோம். ஆனால் எங்களிடம் ஆன்மீக சக்தியானது இருந்தால் பின்பு இந்த அனைத்து பௌதீக சக்திகளும் உங்களிடம் வந்துவிடும். அவை உங்களின் நிழலாக இருக்கும். நீங்கள் ஓர் வெளிச்சத்தை பின்தொடர்ந்தால் உங்கள் நிழலும் உங்களை பின்தொடரும். ஆனால் நீங்கள் உங்களுடைய நிழலை பின்தொடர்ந்தால் வெளிச்சமானது உங்களை விட்டு போய்விடும். அதாவது நீங்கள் உங்களின் நிழலை நோக்கி செல்வீர்கள்,
வெளிச்சம் உங்களின் பின்னால் இருக்கும், ஆனால் நீங்கள் வெளிச்சத்தை பின்தொடர்ந்தால் உங்கள் நிழலும் உங்களை பின்தொடரும்.